நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை. போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள். கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோட்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகி ஒரு வருஷம் ஆச்சு. இந்த தமிழ் புத்தாண்டு இன்னொரு படி மேலான சில நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அப்படியே குரு பகவான் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயோ போச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ராசிக்கு குருபார்வை விலகுது. ஐயா, இது வரைக்கும் ஒரு வருஷம் ஒரு பாதுகாப்பாக இருந்தோம், இனிமேல் அப்படி மாறிடுமா, ஐயோ போச்சா, மறுபடியும் கடன் தொல்லை வந்துடுமா, மறுபடியும் வேலை போயிடுமா, அல்லது மறுபடியும் இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தான் திரிவனா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ராசிக்கு குருபார்வை விலகினாலும் ராசிநாதனுக்கு குருபார்வை இருக்கிறது.
தப்புறீங்க பாருங்கள். கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எப்போவுமே இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அந்த ஜென்மச்சனி கஷ்டம் வரவே வராது. அடுத்த அஷ்டமச்சனி வரும்போது தான் அந்த ஜென்மச்சனி கஷ்டங்கள் வரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு உங்களிடம் இருக்கின்ற சோம்பலை தவிர வேறு எந்த எதிரியும் இல்லாத ஒரு நல்ல வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். சோம்பலை தூக்கி அப்படியே போட்டுட்டு காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு 7 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்க, அன்னைய பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு கடன்கள் வரப்போகிறது. இப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ கடன்னு சொல்கிறீங்க. ஆமாம், வளர்ச்சிக்கான கடன்கள் வரப்போகின்ற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நல்ல கடனாக அமையும், வீடு அமையும், வாகனம் அமையும், நிலம் அமையும். கூட்டு தொழிலுக்கான ஒரு முயற்சிகள்லாம் நல்ல விதமாகவே இருக்கும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தாத ஒரு தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் முன்னேற்றம் இருக்கும். கடன் வாங்கினாலும் அதை கடனை அடைச்சிட முடிகிற அளவுக்கு வருமானங்கள் வரும். ஒரு இஎம்ஐயை கூட கட்டாமல் அப்படியே விடாமல் கண்டினியூவாக கட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன ஒன்று உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய வரும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, தூக்கம் இருக்காது. 6 மணி நேரம் தூங்கினாலே பெருசு, 18 மணி நேரம் வேலை செய்கிறேன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் குடும்பத்திற்காக நான் வேலை செஞ்சு தானே ஆகணுன்ற மாதிரி வயதிற்கேற்றார் போல் உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நோய் நொடியெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வராதுங்க. 6ஆம் இடத்துல குரு கேளயோகத்தில் வரப்போகிறார். அப்போ இருக்கிற நோயை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை, அதற்கான தீர்வுகள் இருக்கக்கூடிய தன்மை. இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அப்படியே தவிர்க்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகின்ற காரணத்தினால் தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்தை அவர் பார்க்க போகின்ற ஒரு அமைப்பும், ஏற்கனவே ராகு போன்றவர்கள் அங்கே வரக்கூடிய அமைப்பும், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக கிழக்கு தேசத்திற்கு போகக்கூடிய எண்ணங்களில் இருப்பவங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணுன்ற இருக்கிறவங்க, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே அங்கே இருப்பவர்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இன்னும் குறிப்பாக இளைய பருவத்தினர் செட்டில் ஆக போகிறீங்க. என்ன வேணும்னு மனசில் நினச்சிருக்கிறீங்களோ, இது வரைக்கும் 4 வருஷமாக என்ன உங்களுக்கு கிடைக்கலையோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பராபவ 2026 தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு இருந்து வந்த காதல், மனத்தோல்வி, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு.